நிறைய தத்திங்க அந்த மாதிரிலாம் இருக்கு. அது எது பண்ண முடியாது. அதான் அப்படின்னு சொன்னா அந்த நாயை கழட்டி விட்டுட்டு எங்காச்சும் கிளம்பிடுங்க, அதான் சொல்லுவேன். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி இன்னொரு பொள்ள வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்கடா, டுபா கூறுங்களா. தயவு செஞ்சு சொல்லி தொலைங்க எல்லாரும். சும்மா வீடியோ சொல்கிறேன். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அரவி வித் ஆர்வி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் கேம் விளையாட போகிறோம். நாங்கள் வந்து ரேண்டம் கொஸ்டின்ஸ் வந்து இதில் எழுதி வச்சுருக்கோம். நான் ஒரு 5 கொஸ்டின் எழுதி வச்சுருக்கேன், பிருந்தா ஒரு 5 கொஸ்டின் எழுதி வச்சுருக்கா. ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். எனக்கே இந்த கொஸ்டின் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் சொல்கிறது தான் கரெக்ட். இது வந்து கண்டிப்பாக ரெட் ஃப்ளாக் தான். நானே ஒரு நடமாடுமே ரெட் ஃப்ளாக். நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு யாருமே எதுக்கும் சொல்லிட முடியாது. பிகாஸ் வந்துட்டு எல்லாருமே ஒரு சில டைமில் வந்து சும்மா வீடியோ சொல்கிறேன், எல்லாருமே ஒரு சில டைமில் வந்து தப்பு சொல்லுவாங்க தான். ஆனால் நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, என்னை தவிர. அவங்க மட்டுமே கரெக்ட் கிடையாது, என்னை தவிர. நான் கரெக்டு தான் எப்பயுமே. சரி, ஓகே. இப்போ நான் இருக்கட்டா? ஓகே. இது வந்து மை மாம் வில் நாட் லைக் யூ வியரிங் திஸ் ட்ரெஸ். எப்படி சொல்கிறது? அது வந்து நான் என்ன சொல்லுவேன், அதே தான். ஓகே, சரி சொல்ல. இது வந்து கண்டிப்பாக ரெட் ஃப்ளாக் தான். அவங்களோட இஷ்டம்தான் எந்த ட்ரெஸ் போடுறத பொறுத்து. அதில் நாம் வந்து ஒய்ஃபாக இருந்தாலும் நாம் போய் அதில் தலையிடக்கூடாது. அதனால் இது கம்ப்ளீட்லி ரெட் ஃப்ளாக் தான். ஆனால் அரவி நிஜமாலுமே அப்படித்தான். நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, நீ மாற்றாதன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அம்மாவுக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் பிடிக்காது நீ இதை போடாதன்னு சொன்னதில்லை. இப்போ நான் எடுக்கிறேன். இந்த கொஸ்டின் எனக்கு வரணும்னு. He or she says I get possessiveness because I like you. இந்த கொஸ்டின் எனக்கு தான் வரணும்னு நான் எழுதும் போதே நினச்சேன், வந்துருச்சு. சத்தியமாக சொல்கிறேன், பொசசிவ்னஸ் வந்து லவ்வில் இருக்க தான் செய்யும். இப்போ எனக்குமே அரவி வந்து யார் கூடயாச்சும், அட்லீஸ்ட் இந்த மென் விமென் அப்படிலாம் கிடையாது, யார் கூடயாச்சும் பேசினாங்கன்னா ஒரு சில பொசசிவ்னஸ் இருக்கும் தான். ஆனால் நான் என்னைக்காச்சும் வந்துட்டு அதை வச்சு சண்டை போட்டிருக்கேன்னா, அது வந்து டாக்ஸிக்காக மாறாத வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ஃபைன் தான். நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், அதனால நான் பொசசிவ் ஆகுறேன், நீ யார் கூட பேசாத அப்படின்னு சொன்னால் அந்த நாயை கழட்டி விட்டுட்டு எங்காச்சும் கிளம்பிடுங்க, அதான் சொல்லுவேன். ஜண்டாகி போட்டுறாத. She expects you to understand her feeling without telling. இது வந்து ரெட் ஃப்ளாக்னு சொல்ல மாட்டேன், க்ரீன் ஃப்ளாக் தான். அந்த மாதிரி எத்தனை தடவை நொட்டி இருக்கீது. பட் நான் அப்படி இருந்தது இல்லை. பட் இருந்தாலும் இது ரெட் ஃப்ளாக் இல்லை, க்ரீன் ஃப்ளாக் தான். ஆக்சுவலாக இது ரெட் ஃப்ளாக் தான். இருந்தாலும் வந்து ஒரு விமனுக்கு வந்துட்டு எப்படி ரெட் ஃப்ளாக் ஆகும்? நான் என்ன ஃபீலிங்கில் இருக்கேன்றது கண்டுபிடிக்கணும். அதாவது சோகமாக இருக்கேன் அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. நிறைய தத்திங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அது எது பண்ண முடியாது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அதாவது எல்லா ஃபீலிங்ஸுமே எல்லாருனாலையும் புரிஞ்சிக்க முடியாது. கோமா இருக்கிறது கூட தெரியாமல் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ரெட் ஃப்ளாக் தான். இருக்கிறவங்க ரெட் ஃப்ளாக். கரெக்டாக. இப்போ நான் எனக்கே எல்லாம் வரும். he wants you to be like his mom. எங்க அம்மா மாதிரி நீ இருக்கணும், எங்க அம்மா மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அவன் வந்து ரெட் ஃப்ளாக் கிடையாது, ரெட் ஃபாரஸ்ட், ரெட் ஃபோர்ட். எதா இருந்தாலும் அம்மா வேற ஒய்ஃப் வேற அப்படின்னு புரிஞ்சிக்க தெரியாதவனுங்களா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி இன்னொரு பொள்ள வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்கடா, டுபா கூறுங்களா. லிட்டரலி சொல்லப்போனால் அரவி வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து அரவியை நான் வந்து இப்படியே பெருமையாக பண்ணலை. ஸ்டில் வந்து அரவி என்றைக்குமே வந்து நான் அப்படி இருக்க சொன்னதில்லை. நீங்களே வந்து உங்கள் அம்மா மாதிரியோ அப்பா மாதிரியோ இருக்க முடியாது. நீங்கள் வந்து யார் உங்கள் ஃபேமிலிக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாத பொண்ணை வந்துட்டு உங்கள் அம்மா மாதிரி இருக்க சொன்னால் எப்படி முடியாது. ஸோ ரெட் ஃப்ளாக். ஏன்
ஷீ சேஸ் ஐ எம் ஃபைன் பட் நாட். இது ரெட் ஃப்ளாக் தானே? நான் இல்லை. சிலர் அப்படி தான் இருக்காங்க. ஷீ சேஸ் ஐ எம் ஃபைன் ஐ எம் நாட் அப்படின்னா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது, ஆனால் மனசுக்குள்ளே நிறையா வச்சுருக்கிறது. இதை ஆப்வியஸாக ஒருத்தங்களை புரிஞ்சுது அப்படின்னா அவங்க ஃபைனாக இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? கரெக்டு தான். ஆமாம் கரெக்டு மறட்டு சரி நீயே சொல்லிடு. இல்லை, இது கண்டிப்பாக ரெட் ஃப்ளாக் தான். அது எப்படி வந்து ஒருத்தங்க கேட்டு அவங்களே வந்து கேட்குறாங்க உனக்கு என்னாச்சுன்னு, அது என்னன்னு புரியாமல் தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. யாருமே அப்படி இருக்காதீங்க. ஆமாம், தயவு செஞ்சு சொல்லி தொலைங்க எல்லாரும், என்னை தவிர. அப்படிதான் உன்னை தவிரன்னு இப்படியே எல்லாத்தையும் உன்னை தவிர பார்த்தா என்னமோ நான் தான் ரெட் ஃப்ளாக் மாதிரி தெரியுது. கரெக்டாக போட்டு வந்திருக்கேன். ஷூ சரி ஓகே, நான் அடுத்தது எடுக்கிறேன். She says I believe you not your girl best friends. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குடா, ஆனால் உன் கூட சேர்றா பாரு அவ சரியான இவடா, அவ கூட பேசாதடா அப்படின்னு சொல்றாங்க. மொரட்டு ரெட் ஃப்ளாக். ரெட் ஃப்ளாக் தானே? கரெக்ட் தானே? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேனாடா? இல்லை இல்லை. ஆக்சுவலி என்னன்னா விமனோ மென்னோ அவங்க வந்து நல்லதா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட எவ பழகுனா உங்களுக்கு என்ன? உங்கள் பார்ட்னர் நம்மனா நீங்கள் ஒரு கன்சிடரே பண்ணிக்க தேவையில்லை. உங்கள் பார்ட்னர் வந்து உங்களுக்கு ஓகே உண்மையாக தான் இருப்பாங்க அப்படின்னா யாரும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச விட்டுறலாம். இதெல்லாம் சாக் புக் மாதிரி இருக்குது. அவ கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் உன்னை நம்புறேன்டா ஆனால் அவ சரியான இவடா அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு தப்பு 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 தப்பு. ஓகே பண்ணாமண்ணா. துப்பட்டா போடுங்கள் டோலி. இது வந்து கட்டாயம் ரெட் ஃப்ளாக் தான். இது முன்ன சொன்னது தான். ட்ரெஸ்ஸோட விஷயத்தில் வந்து ஒய்ஃபாக இருந்தாலும் நம்ம தலையிடக்கூடாது. அதனால் இது கண்டிப்பாக ரெட் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லிக்கோங்க. நான் அரவிக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷனாவோ இல்லை எப்படியோ நான் வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு துப்பட்டா போடுங்கள் டோலின்னு மட்டும் சொல்லிடாத, நான் என்னைக்காக இருந்தாலும் அதை சகிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். பிகாஸ் அதுவுமே ஒரு ட்ரெஸ் தான், அதுக்குள்ளே போட்டிருக்கிறதும் ஒரு ட்ரெஸ் தான். இதில் வந்து ஸ்கின் ஷோ ஆகலை. அப்படியே வந்து இன்னொருத்த வந்து தப்பாக பார்க்குறான் அப்படின்னா அவனை தான் வந்து என்னன்னு கேட்கணுமோ ஒழிய ஷால் போட்டால் எவனும் தப்பாக பார்க்க மாட்டாங்களாங்கன்றதா கிடையாது. ஓ அதனால தான் இப்படி இருக்கான்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. நான் அப்படி அதுக்காக இல்லை. முதல்லேருந்தே நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்லாம் அரவிக்கிட்ட பயந்துட்டு கேட்பேன், இந்த ட்ரெஸ் போட்டுமா அப்படின்லாம் கேட்பேன். உனக்கு என்ன ட்ரெஸ் போடுதோ போட்டுக்கோ, எனக்கு ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதுவுமே சம்டைம்ஸ் வந்து கடுப்பாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் நீங்கள் தான். கேர்ள்ஸ் லைக் டாக்ஸிக் ஃபெலோஸ். நானும் தான். எடுங்க. நான் எடுக்கிறேன். செக் யுவர் ஃபோன் வித்தவுட் யுவர் பெர்மிஷன். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணிடவே கூடாது. ரெட் ஃப்ளாக். எத்தனை தடவைடா சாமி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நாங்கள் 2 பேருமே பண்ணது கிடையாது. ஃபோனுன்றது ஒரு ப்ரைவசி. அது வந்து அவங்களோட ப்ரைவசிக்கு விட்டுரும். அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களோட அம்மா அப்பா வந்து நான் சொல்லலை, ஒரு 18+ ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கண்டுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஐ மீன் ஃபோனை நோண்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட ஃபோன்லாம் பார்க்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஃபைனல் ஒன், the only one, compares you with other man. இது வந்து கம்ப்ளீட்லி ரெட் ஃப்ளாக். நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இது வரைக்கும் பண்ணலை. சொல்லப்படாத. எங்கள் அம்மா வந்து நிறையா கம்பேர் பண்ணுவாங்க. எனக்கு அதுவே பிடிக்காது. இதில் உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை கம்பேர் பண்ணால் அது சுத்தமாக ரெட் ஃப்ளாக் தான். அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அது அவங்க மூலிமா அவங்க அதில் வந்து தனித்து நிற்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆக யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இதை பூமராகவும் நினச்சிக்கோங்க, இல்லை வேறு என்ன
வேற என்ன இருக்கு, கிரிஞ்சுன்னு நினச்சிக்குங்க. ஆக்சுவலி என்னன்னா, நான் எப்படி துப்பட்டா போடுங்கள் டோலின்னு அரவி கிட்ட சொல்லிடாதேன்னு சொன்னனோ, அதே மாதிரி அரவி என்கிட்ட ஃபஸ்ட்டு வச்சது வந்து என்னை யார்ட்டையும் கம்பேர் பண்ணிடாத அப்படின்னு சொன்னது தான். இது எனக்கே ஞாபகம் இல்லை. உனக்கு எதுவுமே இருக்காதுடா, உனக்கு லவ் பண்ணதே ஞாபகம் இருக்காது, அதுக்கு என்ன பண்ணுறது. அது இருக்கு, பரவாயில்ல, இருந்தா சரி. அரவி வந்து என்கிட்ட சொன்னது வந்து யார்கிட்டயும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது தான். அவ்வளோதான். அது வந்து மென் விமென்க்கு பண்ணாலும் தப்பு, விமன் மென்னுக்கு பண்ணாலும் தப்பு. இங்கே ஆப்வியஸ்லி நிறையா விமென்ஸ் வந்து மென்னுக்கு வந்து பண்ணுறாங்க. பாவம் பசங்க பரவாயில்ல, ஒரு விஷயத்தில் பாவப்படுறான். நீங்களா நினச்சிட்ருக்கீங்கல்ல. கரெக்ட். கரெக்ட். ஓகே guys, அவ்வளோதான் guys, இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டிஸ்கஷன் வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண அரவிந்த்க்கும் எனக்கும் நானே அதே மாதிரி நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ட்ரை பண்ணி பாருங்க. சரிப்படி உண்டு. கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வெளியே வரும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எது ரெட் ஃப்ளாக் ஆர் க்ரீன் ஃப்ளாக்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, பாய் பாய், டாடா.